GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மிடம் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாமக எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அன்புமணியும் ராமதாஸும் அந்த மோதல் இருந்து வந்தது. இப்போ தேர்தல் ஆணையம் வரைக்கும் போனாங்க. அங்கே போலி ஆவணங்கள் கொடுத்து இவர் கட்சியை பறிச்சிட்டாரு அப்படின்லாம் ராமதாஸ் தரப்பும், இல்லை உண்மையான ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் வாதம்லாம் வச்சு இப்போ அன்புமணி கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவருக்கு தான் பாமக இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இனிமேல் ராமதாஸ் என்ன செய்வார்? ஏற்கனவே ராமதாஸ் வயிறறிஞ்சு சொல்கிறேன், அரசியல்லாம் நல்லா இருக்காது அப்படின்லாம் பேசினார். நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க நீங்கள். பாமக விவகாரம் எல்லாத்தையும் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கீங்க. இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில், அன்புமணி எனக்கு தான் இது, எங்கள் பக்கத்துக்கு தான் இந்த பாமக உறுதி செய்யப்பட்டு விட்டது, மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் 2-3 நாட்களுக்கு முன்பாக பெற்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றம் என்ன ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய விவகாரங்களில் தான் தேர்தல் ஆணையம் தலையிட முடியுமே தவிர பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. இப்ப அதிமுகவினுடைய டிஸ்பியூட்னா அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, அந்த கட்சிக்கென்று ஒரு சொந்த சின்னம் இருக்கிறது. இப்ப மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது கிரேஸ் பீரியட்ல தான் இருக்கு. அது நிரந்தரமாக அவர்களுக்கு கிடைக்குமா அல்லது கிடைக்காமல் போகுமான்றதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு வங்கியின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். இப்ப அதிமுகவுக்கு அப்படி அல்ல. அதிமுக பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. அதனால் தேர்தல் ஆணையம் தலையிட்டுச்சு. இப்ப இந்த கேஸ நீங்க போய் சிவில் கோர்ட்ல பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த விவகாரம் இப்படியே போச்சுன்னா சின்னத்தை முடக்கணும் தேர்தல் ஆணையம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தேர்தல் ஆணையம் தலையிடாதுன்னு சொல்லிட்டு சின்னத்தை முடக்க முடியுமா அப்படின்னு அன்புமணியினுடைய தரப்பு கேட்கிறாங்க. நிச்சயமாக முடக்க முடியும். சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு பயன்பாட்டு உரிமை தான் வழங்கப்படுகிறதே தவிர சின்ன யாருக்கு சொந்தம்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் சொந்தம். இதுதான் விதி. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். உதயசூரியனாக இருந்தாலும் சரி, தாமரையாக இருந்தாலும் சரி, கை சின்னமாக இருந்தாலும் சரி, அது பயன்பாட்டு உரிமையை தான் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பெறுகிறதே தவிர முழு அதிகாரம் சின்னத்தின் மீது அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறதான்னு கேட்டா அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. அப்போ தேர்தல் ஆணையம் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்தாகுது, அது வெறும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுதுன்றப்போ அந்த சின்னத்தை தடை செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதை நிச்சயமாக செய்யும். இப்ப இந்த டிஸ்பியூட்ல என்ன போகும் அப்படின்னா, யார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறதுங்கிற பிரச்சனை இருக்கு. இப்ப பைலா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலுமே கூட கட்சிக்குள்ள ஒரு பிளவு வந்துச்சுன்னா நிறைய பிளவுகளை பார்த்திருக்கோம் சார். திமுகவுல வந்த பிளவுகளாக இருக்கட்டும், அதிமுகவுல வந்த பிளவுகளாக இருக்கட்டும், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிளவாக இருக்கட்டும், இதுலெல்லாம் என்ன ஒரு படிப்பினை அப்படின்னு சொன்னீங்கன்னா, 3 விவகாரங்களை தேர்தல் ஆணையம் கணக்குல கொள்ளும். இது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு தான் பொருந்தும், பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கு இது பொருந்தாது. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கு நீங்க சிவில் கோர்ட்ல போட்டுக்கோங்க, சிவில் கோர்ட்ல என்ன உத்தரவு வருதோ அதன்படி முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நகர்ந்துரும். இப்ப நீங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு பின்பற்றப்படுகிற நடைமுறையே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்பற்றப்படுவதாகவே வைத்துக் கொள்வோமே. முதல்ல உங்களுக்கு என்ன அடிப்படையில எண்ணிக்கை முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மக்கள் பிரதிநிதி அடிப்படையில கிடைக்கணும். மக்கள் பிரதிநிதி அடிப்படையில கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்லை, சட்டமன்றத்துல மட்டும்தான் பிரதிநிதித்துவம் இருக்கு. சட்டமன்ற பிரதிநிதித்துவமும் சமமாக இருக்கு. அன்புமணிக்கு இருக்கிற பிரதிநிதித்துவமும் ராமதாஸ் பக்கம் இருக்கிற பிரதிநிதித்துவமும் ஏறக்குறைய சம அளவுல தான் இருக்கு. இப்ப அடுத்த கட்டம் என்னங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவு யாருக்கு இருக்கு? எப்போ தேர்தல் ஆணையத்துல அன்புமணி தான் தலைவர்னு பதிவு செய்யப்பட்டப்ப யாரெல்லாம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்ப அங்கீகாரம் அப்படியே இருக்கு. அவங்க செயற்குழு உறுப்பினராகவே பொதுக்குழு உறுப்பினராகவே தொடர்றாங்க.
அவங்க தான் இப்ப முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி தரப்பு சொல்றாங்க. ஆனா இதுக்கு அடுத்த கட்டமா மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, பைலா. பைலாவை பெரும்பாலும் தேர்தல் ஆணைய கணக்குல கொள்றதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பைலா இருக்கும். ஆனா பைலா அடிப்படையில தான் நிர்வாக தேர்வு நடக்குது அப்படிங்கிறத உறுதி செய்திருக்கும் தேர்தல் ஆணையம். அப்ப பைலா அடிப்படையில் நடந்ததுன்னா பைலா என்ன சொல்லுது ரொம்ப தெளிவா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட விதி நிறுவனருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. நிறுவனருடைய ஒப்புதலை பெற்றுத்தான் தலைவர் பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை கூட்ட முடியும். கட்சியினுடைய அதிகார வரம்புக்குள்ள மாறுதல்கள் செய்யணும்னு சொன்னா தலைவருக்கு முழு சுதந்திரம் இருக்கான்னு கேட்டா தலைவர் செய்ய முடியும். ஆனால் நிறுவனருடைய வழிகாட்டுதலோடு தான் செய்ய முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பல மாற்றங்களை அன்புமணியும் செய்திருக்கிறார், ராமதாசும் செய்திருக்கிறார். இப்ப இவங்க ரெண்டு பேருமே எந்த மாற்றத்தை செய்திருக்கிறாங்கன்னா, எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு தலைவர் செஞ்சிருக்காரு, நிறுவனர் எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்றாரு. இதுல ஒரு படி மேல போய் ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு, நான் தான் தலைவர்னே அறிவிச்சிட்டாரு. நிறுவனரும் நான் தான், தலைவரும் நான் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. இப்போ ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள அந்த கட்சி சிக்கி இருக்கு. மொத்தத்துல அந்த சின்னம் முடங்க போறது உறுதி, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனா அன்புமணி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சின்னம் முடக்கவே முடியாது, சின்னம் எங்க சென்னையா கிட்ட தான் இருக்கு, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, இதுல ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லி வழக்கறிஞர் பாலு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கார். ஆனா உண்மையிலேயே என்னன்னா, உள்ளுக்குள்ள பேசப்பட்ட செய்தி நிச்சயமாக இந்த சின்னம் அடுத்த கட்டமாக முடக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னாலே இப்ப சின்னத்தை தேர்தல் நேரத்துல யாரு பயன்படுத்துறதுன்ற பிரச்சனை வந்துடும். சிவில் கேஸ் அதுக்கு முன்னாடி முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு வேலை முடியல அப்படின்னு வச்சுக்கோமே, இப்ப தேர்தல் வரும்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும், இவர் ஒரு அஃபிடவிட்டை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல போடுவாரு, அன்புமணி ஒரு அஃபிடவிட்டை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல போடுவார். இவர் அன்புமணி தலைமை செல்லாதுன்னு சொல்லுவார். இப்ப அன்புமணி 2 கடிதத்தை தான் கொடுத்திருக்காரு. அந்த 2 கடிதம் செல்லாதுன்றதுதான் ராமதாஸ் பக்கத்தினுடைய வாதம். அந்த வாதத்துக்கு இப்ப தீர்ப்பு தான், நீங்க சிவில் கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க, சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கிறோம்னு சொல்லி நீதிமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள். எனவே நிச்சயமாக மாம்பழம் சின்னம் முடக்கப்பட்டுரும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த் யாருகிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கிறது செல்லுபடி ஆகாது. பழைய நிர்வாகிகள், சீனியர், இவங்கெல்லாம் யார் கூட இருக்காங்க, இவங்கெல்லாம் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க, கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு யாரு பின்னாடி நிக்க போகுதுன்றதை பொறுத்துதான் கட்சி யாருக்குன்றது முடிவாகும். எனக்கு தெரிய ஏறக்குறைய ராமதாஸ் பக்கம் தான் கட்சி நிற்பதாகத்தான் நான் புரிந்துக்கிறேன். ஏன்னா இப்போ அன்புமணி தலைவரானதற்கு பிறகு நிர்வாக குழுல என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்ததோ அவர்கள் மட்டும்தான் அன்புமணியின் பக்கம் நிற்கிறாங்க. அதிலேயே பெரும்பான்மையான நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இல்லை. புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை பைலா ராமதாஸுக்கு கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் புதிய நிர்வாகத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. தலைவரை மாத்திருக்காரு, பொதுச் செயலாளரை மாத்திருக்காரு, பொருளாளரை மாத்திருக்காரு. இப்ப இதுதான் செல்லும்னு இவர் பக்கம் இருக்கிற நியாயங்களை சொன்னாருன்னா, ராமதாஸ் பக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு, சிவில் நீதிமன்றத்துக்கு வரும் என்றுதான் நான் கருதுகிறேன். அன்புமணி கொடுத்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லல, சிவில் கோர்ட்ல போய் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லுது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குது. இப்பவே கூட்டணி குறித்து எல்லாம் எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ராமதாஸ் அடுத்து என்ன செய்வார்? இப்போ அன்புமணி பக்கம்தான் பாமக இருக்குது அப்படின்னு இப்போ பேசும்போது சொன்னீங்க. அதாவது ஆவணங்கள் அடிப்படையில் கொடுத்துருக்கிறது. அப்படி உரிமை கோர்ற மாதிரி இருந்ததுன்னா சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணிக்கு எல்லாமே இருக்குது. இப்போ அவர் பாஜக கூட்டணி பக்கம் போகிறார் அப்படின்னா அடுத்து ராமதாஸ் என்ன செய்வார்? அடுத்த நகர்வு என்ன, எப்படி இருக்கும், எப்படி இன்னும் தன்னுடைய இருக்கிற ஆதரவாளர்களை எப்படி தக்க வைப்பார்? அவர் எப்படி அடுத்த 3 தேர்தலை சந்திக்காமல் அவரால் இருக்க முடியாது. ஒவ்வொரு தேர்தலையும் அவர் பங்களிப்பு இருக்கும். அவர் என்ன செய்வார்? ராமதாஸுக்கு தேர்தல் கணக்கே இல்லை சார். இப்போ கட்சியை காப்பாற்றி தன்னிடம்தான் கட்சி இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இப்ப ராமதாஸுக்கு எழுந்திருக்கு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வார்னா, தேர்தல் கணக்குகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கட்சியை காப்பாற்றி கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை இப்போது நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நிற்பார். அதுக்குண்டான பணிகளை செய்வார். ராமதாஸுக்கு கிரவுண்ட்ஸ் ஃபேவரா இருக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் கடலூரில் நடத்திய கூட்டமாக இருக்கட்டும், வரிசையாக அவர் பெயரை சொல்லி அவருடைய செயல் தலைவர் புதிதாக வந்திருக்கிற காந்திமதி அவருடைய மகள் நடத்தி இருக்கிற செயல்வீரர்கள் கூட்டம், இதெல்லாத்தையும் கணக்குல கொண்டு பார்க்கும்போது அடர்த்தியான வன்னிய மக்கள் ராமதாஸை தான் இன்னமும் நம்புறாங்க. அந்த கட்சி முழுக்க முழுக்க அவர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி தான். இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்னு இன்னைக்கு ராமதாஸ் கிளைம் பண்ணலாமே தவிர அன்புமணி அந்த கட்சியை இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்ல கிளைம் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்புமணி அவரை பொறுத்தவரை இந்த அரசியல் கட்சிக்கு ராமதாஸினுடைய மகனாகத்தான் வந்தார். இப்ப கூட அன்புமணி ராமதாஸ் என்று அவர் சொன்னால்தான் தெரியுது. நாம ஏற்கனவே ஒரு முறை நக்கீரன்லயே பேசியிருக்கோம்.
ஒரு பாடகர் கூட ஒரு கோயில் திருவிழால அன்புமணின்னு தெரியல, அன்புமணி ராமதாஸ்ன்னு சொன்ன பிறகுதான் ஐயா ராமதாஸ் ஐயா பொண்ணா, ராமதாஸ் ஐயாவுடைய மகனா, அவருடைய பேத்தியான்னு சொல்லி அன்புமணியுடைய மகளை பார்த்து பேசின காட்சியை நம்ம பார்த்தோம். அப்போ நீங்க இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகள் இப்ப புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் அன்புமணி பக்கம் நிக்கிறது மாதிரியான ஒரு சூழல் இருந்தா கூட, நீங்க இந்த கட்சியினுடைய பைலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை சிவில் கோர்ட்ல கொண்டு போய் ராமதாஸ் கொடுக்கும்போது சிவில் கோர்ட் அதை கன்சிடர் பண்ணும், உறுதியா அதை நிராகரிக்க முடியாது. ஏன்னா கட்சியினுடைய சட்ட விதியை பொறுத்து தான் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு. இவங்க 2022 ஒரு செயற்குழுவை கூட்டினாங்க, ஒரு பொதுக்குழுவை கூட்டினாங்க. அதன் பிறகு 2023 ஒரு செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினாங்க. நீங்க ஏன் இந்த 2 செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினீங்க அப்படிங்கும்போது நிறுவனர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, நிறுவனர் நினைத்த எப்போது வேண்டுமானாலும் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டலாம்னு சொல்லி இதே அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு தான் சொன்னார் 2023. இப்போ நீங்க அவருடைய ஒப்புதல் இல்லாமலே, யாரு நிறுவனருடைய ஒப்புதல் இல்லாமலே ஒரு பொதுக்குழுவை கூட்டுறீங்க, அதுல சில முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவு எப்படி செல்லத்தக்க முடிவாக இருக்கும்? ஒவ்வொரு வருடத்துக்கு இடையிலேயே 2 நிர்வாக தேர்வு, 2 செயற்குழு பொதுக்குழு நடத்துறது மட்டும் நிறுவனர் அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னா, இப்ப அவருடைய அதிகாரம் இல்லாமலேயே, அவருடைய அனுமதி இல்லாமலேயே நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கீங்களா, அது எப்படி செல்லுபடியாகும்? அதனால நீதிமன்றத்துல அடிபட்டு போகும். ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு இப்ப கட்சியும் காப்பாற்றணும், அதே நேரத்துல தேர்தலையும் போட்டியிட்டு பிரதிநிதித்துவத்தை பெறணும். அவருக்கு என்னன்னா, இப்ப கூட இருக்கிறவங்களை என்ன சொல்லி தக்க வச்சிருக்கிறாருன்னா, உங்களை எம்எல்ஏ ஆக்கிடுவேன், எம்பி ஆக்கிடுவேன், உங்களெல்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு போயிருவேன்னு சொல்லிதான் அவர் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்காரு. ராமதாஸ் மாதிரி நான் கொள்கை ரீதியா கட்சியை கொண்டு போயிடுவேன், கட்சியை காப்பாற்றணும், நான் தான் என்னுடைய லீடர்ஷிப் இப்ப ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன்னா, அன்புமணிக்கு எதிரா ஐயா தான் எல்லாமேன்னு சொல்லி நிக்கிறது மாதிரியான ஒரு ஸ்பிரிட் அந்த பக்கம் இல்ல. அந்த பக்கம் என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் எம்பி ஆயிரலான்னு ஒரு கனவுல இருக்காங்க, எம்எல்ஏ ஆயிரலான்னு ஒரு கனவுல இருக்காங்க. அதற்காகத்தான் அன்புமணியோட இருக்காங்க. ஏன்னா அன்புமணி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அங்கம் வகிக்க போறோம்னு சொல்லிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி எப்படி எடப்பாடிக்கு இரட்டலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்ததோ, அது மாதிரி இவருக்கு மாம்பழ சின்னத்தை பெற்றுக் கொடுத்தணும், பாட்டாளி மக்கள் கட்சியை பெற்றுக் கொடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. இப்ப தேர்தலில் நிக்காம போனார்னு வச்சுக்கோங்க, சின்னம் முடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வட மாவட்டத்துல என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? மாம்பழ சின்னம் தெரியாம வேற எந்த சின்னத்தை போய் சொல்ல முடியும்? அதை சொல்லக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் யாருக்கு இருக்குன்னா, ஒரு சுயேட்சை சின்னத்தை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட பேச வைக்க முடியும்னா அது ராமதாஸால முடியுமே தவிர அன்புமணியால ஒரு காலமும் முடியாது. அதனால ராமதாஸ் நீதிமன்றத்தில் தன்னுடைய வலுவான வாதங்களை வைத்து, இப்ப எப்படி ஒரே ஒரு பெட்டிஷன்ல ஒரே ஒரு வழக்கு தாக்கல் பண்ணதிலேயே அன்புமணியினுடைய மொத்த பவரையும் புடுங்கிட்டாரு. இப்போ ராமதாஸ் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு? டெல்லி கோர்ட்ல போய் இன்னைக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்ன, 2 லெட்டரும் செல்லாதுன்னு சொன்னாரு, இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும்னு சொன்னாரு, கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு சொன்னாரு. உடனே சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சின்னத்தை முடக்கி வச்சிருக்கான அபாயங்கள் இருக்குன்ற எச்சரிக்கை மணியை இன்னைக்கு நீதிமன்றம் அடிச்சிருச்சு. ஒரு கேஸ்ல ஒரே நாள்லயே இதை செய்ய முடிஞ்ச ராமதாஸால அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை தன்மையப்படுத்திக் கொள்கிற நீதிமன்ற நடவடிக்கைகள் முழுமையாக ஈடுபட முடியும். என்ன கிரவுண்ட்ஸ் அவருக்கு இருக்கு, சட்ட விதிகள் அவருக்கு சாதகமாக இருக்கு. இந்த கட்சியை அவர் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். ரோடு ஷோவுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் புதுச்சேரி முதல்வரை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறாங்க. அவங்க ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன் அவங்க மறுக்கிறாங்க? இவங்க ஏன் மீண்டும் மீண்டும் ரோடு ஷோ தான் வேண்டும் கேட்குறாங்க? ஜனநாயகன் ஷூட்டிங் தான் முடிஞ்சிருச்சே, ஏன் திரும்ப திரும்ப நீங்க ரோட் ஷோ கேட்குறீங்க? நக்கீரன் அம்பலப்படுத்தியது முதலாக அம்பலப்படுத்தியதற்கு இதுவரை பதில் சொல்ல முடிஞ்சதா? நக்கீரனுடைய ஆசிரியரை ஒருமையில் தான் பேச முடிந்ததே தவிர அவர்கள் சொல்றது பொய், அவர்கள் வைத்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லைன்னு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடிஞ்சதா? நிரூபிக்க முடியல. இப்பதான் ஷூட்டிங் முடிச்சிட்டீங்களே, படம் ரிலீஸுக்கு தயாராகிறதா சொல்றாங்களே, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப ரோட் ஷோக்கு நீங்க அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கீங்க? இப்ப அம்பலப்பட்டு போயிருக்கிறது விஜயினுடைய கும்பல். நீங்க தமிழ்நாட்டுல அனுமதி மறுத்தோன்னு என்ன சொன்னீங்க? மு.க. ஸ்டாலின் அனுமதி மறுக்கிறார், எங்களுடைய அரசியல் எழுச்சியை பார்த்து அவர் பயப்படுறாரு, ஸ்டாலின் அங்கிள் பயமா அங்கிள்னு கேட்டீங்கல்ல. இப்ப என்ஆர் காங்கிரசினுடைய ஆட்சி தானே இங்க நடந்துகிட்டு இருக்கு, பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி தானே அங்க நடந்துகிட்டு இருக்கு. உங்க புஷி ஆனந்துக்கு நெருக்கமானவர் தானே. நீங்க போய் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கல்ல அரசியல்ல அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப இப்ப கேட்டிருக்கணும்ல, ரங்கசாமி அங்கிள் எங்களை பார்த்து பயமா அங்கிள், ஏன் அங்கிள் அனுமதி தரலன்னு கேட்கணும்ல. ஏன் பொட்டி பாம்பா பம்மிக்கிட்டு நிக்கிறீங்க? ஏன் போய் காலில் விழுவுறீங்க? எப்படியாவது அனுமதி கொடுத்துருங்கன்னு கேட்குறீங்க. அப்போ அந்த ஜனநாயக உரிமையை நீங்கள்
எந்த அளவுக்கு தவறாக தமிழ்நாட்டுல பயன்படுத்திக்கிட்டீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை. இப்ப புதுச்சேரியில போய் உங்களால கேட்க முடியலையே. ரொம்ப அழகா பண்ணிட்டாரு ரெங்கசாமி. என்கிட்ட என்னங்க இருக்கு, வாங்க காவல்துறை அதிகாரிகளை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவோம், பேச்சுவார்த்தை முடிவுல என்ன சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு பிரச்சனை. நேரா கொண்டு போய் காவல்துறை அதிகாரிகள்ட்ட உட்கார வச்சாங்க. காவல்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, நீங்க கரூர்ல நடந்துகிட்டது மாதிரி இங்க நடந்துக்க மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம்னு கேட்டாங்க. பதில் சொல்ல முடிஞ்சுச்சா? 2 பேர் போனீங்கல்ல, வீரரும் தீரரும் போனீங்கல்ல, பேசுனீங்களா? அங்க போய் பேசியிருக்கணும்ல. இல்லங்க, நாங்க அதை விட இப்ப பக்குவப்பட்டோம், செக்யூரிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், கையில குச்சியை வச்சுக்கிட்டு தான் நாங்க இனிமே குரங்குக்கு இதை காட்ட போறோம், அதனால கோல் எடுத்தா குரங்கு அடங்கும், நாங்க அந்த குரங்குகளை அடங்கிடுவோம்னு உங்களால சொல்ல முடிஞ்சுதா? சொல்ல முடியல. நீங்க அங்கேயும் போய் ஏமாந்து தானே வந்தீங்க. அப்போ உங்க அணுகுமுறைகள் வேற இருக்கு. இப்ப புரியுதா? காவல்துறையினுடைய பிரச்சனை தான் இதுவே தவிர, காவல்துறை உங்களுடைய அத்துமீறல்களை தொடர்ச்சியாக பார்த்துதான் உங்களுக்கு அனுமதி மறுக்கிறதே தவிர, அரசுக்கும் அரசை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர்களுக்கும் இதுல எந்த ரோலும் இல்லை. அதுதான் இன்னைக்கு ரங்கசாமி அண்ணன் மு.க. ஸ்டாலின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அவருடைய தரப்பில் இருந்து பதில் சொல்லி இருக்கிறார். எனவே இவர்கள் பொய் பேசி திரிந்தது இப்போது அம்பலமாகி போயிருக்கிறது. இப்ப கூட என்ன சொல்றாருன்னா, ரங்கசாமி தரப்புல இருந்து காவல்துறை அனுமதி கொடுத்தா நடத்திக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. காவல்துறை என்ன சொல்லுது, நீ 5ஆம் தேதி கூட்டம் கூட நடத்தக்கூடாதுன்றுச்சு. முன்னேற்பாடுகள் இல்லாம நீங்க கூட்டமே நடத்த முடியாது, எப்படி ரோட் ஷோ நடத்துவீங்க? பொதுக்கூட்டத்துக்கு ஒரு நாள் நீங்க தேதி கேளுங்க, உங்களுக்கு உகந்த தேதியா கேளுங்க, உங்களுக்கு உகந்த இடமா சொல்லுங்க, அங்க நாங்க தரோம்ட்டாங்க. இப்ப தமிழ்நாடு ஒரு படிப்பினை அவங்களுக்கு. நாங்க இந்த இடத்துல தரோம் நடத்துங்கன்னு சொல்லி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா முதலமைச்சர் பக்கம் திசை திருப்பிடுவாங்க. அதனால காவல்துறை ரொம்ப அழகா லாவகமா பதில் சொல்லி அமைச்சிருக்காங்க. என்ன பதில் சொல்லி அமைச்சிருக்காங்கன்னா, நீங்க இடத்த தேர்வு பண்ணுங்க, முன்கூட்டியே நாளை சொல்லுங்க, அந்த இடத்த நாங்க உங்களுக்கு அனுமதியாக கொடுத்துறோம், அந்த இடத்துல நீங்க நடத்திக்கங்க, நாங்க பாதுகாப்பு தரோம்னு சொல்றாங்க. இப்ப இடம் நீ கேட்கணும், தேதி நீ குறிக்கணும். நாளைக்கு போய் குறை சொல்ல முடியாது. என்ஆர் காங்கிரஸையோ முதலமைச்சரையோ குறை சொல்ல முடியாது, காவல்துறையோ குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து புதுச்சேரி கற்றுக்கொண்டிருக்கிற படிப்பினை. தமிழ்நாடு அரசை குறை சொன்னவர்கள் இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 1.5 கிலோமீட்டருக்காவது அனுமதி தாங்கன்னு கேட்டாங்களாம். அவங்க அனுமதி மறுத்ததனுடைய நோக்கத்தை காவல்துறை ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. ரொம்ப குறுகலான சாலை, குறிப்பாக நீங்க கேட்கக்கூடிய தேதி என்பது வார இறுதி நாளாக இருக்கு. வார இறுதி நாள்ல பிற மாவட்டங்களில் இருந்து, குறிப்பா விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் இருந்து, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இருந்து, காஞ்சி மாவட்டத்தில் இருந்து, இந்த பக்கம் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இருந்து, தமிழ்நாட்டுக்குள் இருந்து புதுச்சேரிக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஏன் வர்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப உங்க ஆட்கள் கரூர்லயே போய் இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பாண்டிச்சேரிக்கு வீக்கெண்ட்ல வந்தா என்ன பண்ணுவான் எல்லாருக்கும் தெரியும். அங்க வந்தா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு விஜயே என்ன பண்ணுவாரு, 6 மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில போய் என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. அப்போ இந்த அச்ச உணர்வு காவல்துறைக்கு இருக்கு. இன்னொன்னு, காவல்துறை ரொம்ப தெளிவா சொல்லுது, வெளி மாவட்டத்திலிருந்து வருபவர்கள் வீக்கெண்ட்ல அதிகமா வருவாங்க. சாலைகள் குறுகலான சாலைகள், தமிழ்நாடு போல விரிவான சாலைகள் இல்ல புதுச்சேரிக்குள்ள, எல்லாம் குறுகலான சாலைகள். ஏதாவது இடர்பாடுகள் வந்துருச்சுன்னா அதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லுது காவல்துறை. இதை விட ஃபேர் ரீசனை எப்படி சொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு போங்க, எங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுத்துருச்சுன்னு சொல்லுங்க. அது என்ன கெஞ்சி கேக்குறீங்க? விட்டா காலில் விழுந்துருவீங்க போல் இருக்க. 1 கிலோமீட்டருக்காவது கொடுங்கன்னு சொல்லுவேன். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற பக்குவம் உங்கள்கிட்ட முதல்ல இருக்கா? நீங்க காவல்துறை கிட்ட கரூர்ல என்ன சொல்லிட்டு போனீங்க? 10,000 பேர் கூடுவோம்னு சொல்லிட்டு போனீங்க. எத்தனை ஆயிரம் பேர் நீங்க அங்க கூடுனீங்க? இந்த மணியிலிருந்து இந்த மணிக்குள்ள நாங்க நடத்தி முடிப்போம்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தை சொன்னீங்க. எத்தனை மணிக்கு கூட்டத்தை அங்க கூட்டிங்க? உங்க கூட்டம் கலைஞ்சது எப்ப? எந்த ரோட்ல நாங்க நடத்துவோம்னு சொன்னீங்க? அந்த ரோட்டுக்கு முன்னாடியே கூட்டத்தை கூட்டி வச்சுட்டீங்க. நீங்க கேட்டதுக்கு கூட்டம் அதிகமாக வந்துச்சு, நாங்க என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்க. அப்போ சொல்வது எதையுமே செய்யாதவர்களாக நீங்கள் வெளிப்படுகிற போது உங்களுடைய வாக்குறுதிகளை எப்படி காவல்துறை நம்பும்? 1.5 கிலோமீட்டருக்கு இல்ல, 1 மீட்டருக்கு கூட காவல்துறை உங்களுக்கு அனுமதி தராது. செங்கோட்டையன் போய் இணைஞ்சப்ப பையில ஜெயலலிதா படம்லாம் வச்சிருந்தாரு. இப்ப நேத்தி கார்த்திகை தீபம் அந்த வாழ்த்து தெரிவிச்ச போது அந்த ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க படங்கள்லாம் வச்சு அந்த வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. இது சமூக வலைதளங்களில் அவங்க அதிமுகவினர் கடுமையாக எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. அதிமுகவுக்கு விசுவாசம் எல்லாம் போயிட்டீங்க, இப்போ எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி இப்போ அது திருப்பி அந்த பதிவை எடுத்துட்டாரு அப்படின்னு ஓடுது. இப்போ அந்த பதிவு மட்டும் மீண்டும் அதே பதிவை திரும்ப பதிவிட்டு இருக்கிறார் என்கிற செய்தியை நான் சமூக வலைதளத்துல பார்த்தேன். எதிர்ப்பு வந்தோடனே எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திருப்பி மீண்டும் பதிவிட்டு இருக்கிறாரா? அதாவது அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்தவரை ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இன்னும் இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். முதல்ல அவர் எடுக்கிற அரசியல் என்ன அரசியல்? அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை ஒரு பக்கம் திசை திருப்புவதற்காக இந்த வேலையை செய்யறாரா, இல்ல உண்மையிலேயே
எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவரால் விட்டுக் கொடுக்க முடியலையா? இப்ப இந்த ரெண்டுல என்ன நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு? ஏன் அப்ப அந்த படத்தை எடுக்கிறாரு? அப்போ விஜய் தரப்புல இருந்து ஏதாவது அழுத்தம் வந்துருச்சா? விஜய் ஊழலுக்கு எதிராக முழங்குகிறார், ஊழலுக்கு எதிரானவன் சொல்றாரு. இந்திய துணை கண்டத்தில் இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர்களாக இருந்தவர்களில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டால் சிறை சென்ற முதலமைச்சர் என்கிற ஒரு பெருமையை பெற்றவர் யாருன்னு கேட்டா அது பெருமை இல்லை, இருந்தாலும் அப்படித்தான் சொல்லி ஆகணும். அந்த சிறுமையை பெற்றவர் யாருன்னு கேட்டா அம்மையார் ஜெயலலிதா தான். இப்ப அம்மையார் ஜெயலலிதாவினுடைய படத்தை வச்சுக்கிட்டு ஊழல் ஒழிக்க போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற முதலமைச்சர் அவர். நீங்க கலைஞர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா நிரூபிக்க முடியல, எத்தனையோ முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, நிரூபிக்க முடியல. ஆனா இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை வரை போய் வந்தவர் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா. இப்ப அவங்க படத்தை நீங்க எப்படி ஏற்கிறீங்க? அவங்க படத்தை செங்கோடையன் பயன்படுத்துறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு விஜய் பதில் சொல்லணும். இப்ப விஜயினுடைய நெருக்கடி தாழாமல் தான் இந்த வேலையை செய்யறாருன்னா, அப்ப அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து ஒரு அரசியல் செய்யறாருல்ல செங்கோட்டையன், அந்த அரசியல் எப்படி சக்சஸ் ஆகும்? அதனாலதான் நான் சொன்னேன், செங்கோட்டையன் ஒரு குழப்பமான மனநிலையில இருக்காரு. அவருக்கே ஒரு தெளிவு இல்லை, அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறி வைக்கிறதா இல்ல விஜய்க்கு உண்மையிலேயே விசுவாசமாக மாறி பழைய கதையெல்லாம் மறந்துடுறதான்ற எந்த தெளிவும் இல்லாம தான் அவர் நகர்றாரு. மீண்டும் அந்த குழப்பத்திலேயே தான் அதே படத்தை திரும்ப போட்டு இன்னைக்கு காலையில ஒரு வாழ்த்து சொல்லிட்டாருங்கிற செய்தியை நான் பார்த்தேன் சமூக வலைதளத்தின் வாயிலாக. எனவே ஒரு குழப்பமான மனநிலையில் செங்கோட்டையன் இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஓபிஎஸ் டெல்லிக்கு சென்றிருக்கிறார், அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு, புதிய கட்சி தொடங்க போறதாகவும் சொல்றாங்க. இல்லை இறுதியாக சொல்லுங்க, சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாதா அப்படின்னு ஒரு தீர்வு கேட்டதுக்காக போயிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க, ஓபிஎஸ் பயணத்தை? இறுதியா சொல்லுங்க, சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாதா என்று கேட்கிற அளவுக்கு துணிச்சல் எல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறதா என்ன? அப்படி ஒரு துணிச்சல் இருப்பதாக நான் அறியவில்லை. நான் கட்சி துவங்குகிறேன், செங்கோட்டையனுக்கு வழிகாட்டியதை போல எனக்கும் வழிகாட்டுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் அவர் டெல்லிக்கு போனதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதிலும் குறிப்பா அமித்ஷாவிடம் சென்று உத்தரவு கேட்க போயிருக்கிறார். என்ன கட்சி தொடங்கணும், எந்த மாதிரியான அணுகுமுறையை கையில் எடுக்கணும், யாரோட கூட்டணி பேசணும், என்ன அரசியல் நகர்வுகள் இனிமே எனக்கு இருக்குங்கிறத நீங்க வழிகாட்டுங்க எஜமா, நான் அதன்படி செயல்படுகிறேன் எஜமான் என்று சொல்லி அவரிடத்திலே உத்தரவு கேட்பதற்காகத்தான் போனார். ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வர்றேன்னு சொல்லி ஒரு மென்மையான அறிவிப்பை வெளியிட்டார். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தொடர்ந்து தர மறுக்கிறது பாஜகன்னு சொன்னாரு. அண்டேங்கப்பா, எவ்வளவு பெரிய அக்கறை, தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு அக்கறை கொண்டவரா ஓ பன்னீர்செல்வம் என்று நான் கூட கொஞ்ச நேரம் திகைத்து போயிட்டேன். அதே ஓ பன்னீர்செல்வம் அதுக்கு அடுத்த கட்டமாக பாஜகவை விமர்சித்து ஒரு வார்த்தை பேசினாரா? இப்ப அமித்ஷாவை போய் சந்திச்சார்ல, ஏங்க எங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுலன்னு கேட்டுக்கணுமா நியாயமா? ஒரு வார்த்தை கேட்டாரா? கேட்கல. ஆனா என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டினுடைய அரசியல பேச போனேன். தமிழ்நாட்டினுடைய அரசியலை பேசுறதுக்கு நீங்க யாரு சார்? உங்களுக்கு என்ன சார் அரசியல் இருக்கு தமிழ்நாட்டுல? எதிர்கட்சி தலைவர் போய் பேசியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவரே கட்டடத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா முகத்தை மூடிக்கிட்டு திருட மாதிரி போறாரு. நீங்க என்ன போய் பார்க்க போறீங்க? நீங்க யார்? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ, அவ்வளவுதானே. நீங்க என்ன தமிழ்நாட்டு அரசியல் குறித்து போய் உள்துறை அமைச்சர்கிட்ட பேச போறீங்க? முழுக்க முழுக்க அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், நான் என்ன செய்யணுங்கிறத நீங்க சொல்லுங்க, இப்பவும் நான் உங்களுடைய அடிமைதான் என்பதை மீண்டும் ஒரு முறை சத்தியம் செய்து சொல்லிவிட்டுத்தான் ஓபிஎஸ் வந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் போயெல்லாம் நீங்க சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா சொல்லுங்கன்னு சொல்ற இடத்துல வெளியில போய் நில்லு அப்படின்னு சொன்னா வெளியில போய் நிக்கணும். அவருக்குடைய கடிதம் இருக்குல்ல, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் எழுதாத கடிதத்தை அவர் எழுதினார். உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று நான் காத்திருக்கிறேன்னு சொன்னார். பிச்சை எடுக்கிறவங்க கூட இதை விட கொஞ்சம் சுயமரியாதை உணர்வு கூடுதலாக இருந்ததா யாசகமே கேட்பான். நீங்க யாசகம் கேட்கிறவன்ட்ட கூட நீங்க அந்த சுயமரியாதை உணர்வை எதிர்பார்க்கலாம். அந்த சுயமரியாதை உணர்வு கூட இல்லாத ஒரு பிண்டமாகத்தான் வெளிப்பட்டார் பன்னீர்செல்வம். அவர் போயெல்லாம் என்ன சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களான்லாம் கேட்க மாட்டாரு. நீங்க சேர்த்தாலும் நான் உங்க ஆளுதான், சேர்க்கவில்லை என்றாலும் நான் உங்க ஆளுதான், அதனால எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க எஜமான்னு சொல்வதற்காகத்தான் அவர் போனதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.